நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லப்பா சூர்யா, இதுக்கப்புறம் சூரிய உதிச்சாலும் சரி உதிக்கலனாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள எந்த இருட்டையும் நான் வரவிட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மான மரியாதை எனக்கு முக்கியம். யாரும் இந்த வீட்டை பத்தி எதுவும் பேசக்கூடாது. உன் மனைவி பிடிவாத பிடிச்சாலும் சரி, இல்ல அதுக்காக நீ எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, அந்த கனவை நான் நிறைவேற விட மாட்டேன். நான் என் வாழ்க்கையில எப்பவுமே நினைச்சதில்ல சூர்யா, இந்த மாதிரி எல்லாம் நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட மனைவியோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக உன் தங்கச்சி நீ தெரியாத இடத்த தனியா விட்டு போவேன்னு நான் நினைக்கல. ஒருவேளை அங்க மட்டும் ஏதாவது நடந்திருந்தா அப்புறம் 4 பேருக்கு நடுவுல நான் தலை நிமிர்ந்து நடந்திருக்க முடியாது. ஒருவேளை அங்க அப்படி ஏதாவது நடந்திருந்தா அப்புறம் நீ என் முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு உன் மனைவி உன்னோட வாழ்க்கையில வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல சூர்யா. ஆனா உன் தங்கச்சி ஒவ்வொரு ராக்கி பண்டிகைக்கும் உன் கையில ராக்கி கட்டுறா. இவளை நல்லா பாத்துக்குவேன், இவளை நல்லா காப்பாத்துவேன்னு இவளுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு சூர்யா? அண்ணே, எவ்வளவு நம்பிக்கையோட தானே அம்மா உங்களை அங்க அமுச்சு வச்சாங்க. ஆனா அதையும் நீங்க உருப்படியா செய்யல. உங்க இடத்துல நானா இருந்திருந்தா கண்டிப்பா அங்கிருந்து வந்திருக்க மாட்டேன். பெரியவரே, மத்தவங்க இந்த மாதிரி வேலையை செய்யறாங்கன்னு சொன்னா நான் நம்புவேன். ஆனா நீங்க போய் இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா இப்ப கூட என்னால நம்ப முடியல. உங்க தம்பி சவிதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நான் சவிதாவை பத்தி ஏதாவது பேசினா உடனே என்கிட்ட சண்டைக்கு வருவார். அண்ணன் தம்பி பாசம்னா அப்படி இருக்கணும். ஆனா நீங்க போய் எப்படி இவ்ளோ அஜாகிரதையா? வேண்டாம், யாரும் என் பிள்ளை எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு அம்மா புள்ள சம்பந்தப்பட்ட பண்டிகை, எங்க 2 பேரோட பண்டிகை. புள்ள செஞ்சது பெரிய விஷயம், ஆனா அதை நான் மறக்க போறேன். ஆனா ஒரு தாயா என் புள்ளைய யார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம என் பிள்ளைய நீங்க எதுக்காக பேசணும்? எதுக்காக இவரை திட்டணும்? இப்ப இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் இப்ப எனக்கு புள்ள மட்டும் இல்ல, இவன் அவனோட மனைவிக்கு புருஷனும் கூட. இத்தனை வருஷமா அம்மாவோட துக்கத்தை இவன் சுமந்தா, அது போதும். இனிமே இவன் மனைவியை நல்லா பாத்துக்கட்டும். அவளோட கனவு பத்தி இன்னும் நல்லா யோசிக்கட்டும். இனிமே இவன் கண்ணுக்கு அவன் மனைவியோட கனவு தான் தெரியும், அவளோட துக்கம் மட்டும் தான் தெரியும். நான் ஒரு பைத்தியக்காரி சூர்யா. நீ பெரியவன் ஆயிட்டன்னு நான் உணரவே இல்லை. நான் எப்பவுமே உன்னை ஒரு சின்ன குழந்தையா என் பிள்ளைய மட்டும் தான் நான் பார்த்தேன். ஏமாந்துட்டேன். எனக்கு எனக்கு சுத்தி நடக்கிற இந்த மாற்றம் எல்லாம் தெரியாம போயிடுச்சு. நீ மாறலன்னு நான் நினைச்சிட்டேன் இல்ல? என்னோட புள்ள சூர்யாவை நான் எந்த வழியில நடக்க வச்சேனோ அவ இன்னும் அதே வழியில தான் நடப்பான், வேற வழிக்கு போக மாட்டான்னு நான் நினைச்சது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இதெல்லாம் ஏன் தப்புதான் சூர்யா? இங்க பாருப்பா, உன் மனைவி விஷயத்துல நான் நல்லா ஏமாத்திட்டேன். உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அப்படியே கெடுத்துட்டேன். நேத்து வரைக்கும் நீ ஏன் புள்ளன்னு நினைச்சேன். ஆனா இந்த காலத்துல அம்மாவுக்கு அடங்கின பிள்ளைங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மனைவிக்கு எல்லா ஆம்பளைங்களும் புருஷனாதான் இருப்பாங்க. ஒரு அம்மாவோட கடமை என்னன்னா ஒரு புள்ளைய பெத்தெடுக்கணும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சு.
என்ன மனைவி வந்ததுக்கு அப்புறம் பெத்து வளர்த்த புள்ளைய அவகிட்ட ஒப்படைச்சிடணும்ல. இந்தம்மா, என் புள்ள இனிமே உனக்கு தான் சொந்தம், அவனை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய பரிசு தான் கொடுத்திருக்க. தம்பி தங்கச்சிகளுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்திருக்க. சுயநலத்துக்காக அப்பா அம்மாவை பத்தி கூட கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்க. உன்னோட சுயநலத்தை இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட சூர்யா. ஆனா நான் இப்போ என்னோட கடமையை நான் நிறைவேற்ற போறேன். நாளைக்கு நான் செத்து மேல போனதுக்கு அப்புறம் என் முன்னோர்களுக்கு என் முகத்தையாவது காட்டணும் இல்ல? எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மான மரியாதை மட்டும் தான் எனக்கு முக்கியம். இந்த வீட்டோட கட்டுப்பாடுகளை நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். ஒருவேளை நாளைக்கு யாராவது வந்து இதுதான் என் கனவு அதுதான் என் கனவன் யாராவது சொன்னீங்க, இல்ல சுயநலமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அந்த கனவை இப்படி எரிச்சிடுவேன். எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, நீ என்கிட்ட சொன்னல்ல, இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு சொன்னல்ல. சந்தியாவோட அப்பா அம்மாவை கடைசி நேரத்துல நீ பார்த்ததா சொன்ன. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தன்னோட பொண்ணோட கனவை உன்கிட்ட ஒப்படைக்க நினைச்சாங்கன்னு சொன்ன. ஒருவேளை அந்த கடவுளோட விருப்பமும் இதுதானோ என்னவோ. ஆனா இப்ப நான் சொல்றேன், இந்த வீட்டோட தலைவியா நான் சொல்றேன், உனக்கு புரியற மாதிரி சொல்றேன், இதெல்லாமே தப்பு சூர்யா. ஒருவேளை அந்த கடவுள் உன்னோட மனைவியோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சிருந்தாருன்னா அப்ப கண்டிப்பா உன்னோட முயற்சி முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனா அந்த மாதிரி நடக்கல. அட்மிஷனுக்காக போன, ஆனா உனக்கு தான் கிடைக்கலையே. அந்த கடவுளோட விருப்பம் இல்லாததால நீ நினைச்சபடி எதுவுமே நடக்கல. பாரு, நடந்ததை நல்லா பாரு.
மனைவியோட கனவு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த கடவுள் கூட ஓ பக்கம் இல்ல சூர்யா. உன் அம்மாக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கே, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்பா அம்மாவுக்கு இப்போ நான் சத்தியம் பண்ணி தர போறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க கனவையும் உங்க கனவையும் சேர்த்து நான் நிறைவேற்ற போறேன். நீ இப்ப சொன்னல சூர்யா, சந்தியாவோட அம்மா அப்பாவை அவங்க கடைசி நேரத்துல பார்த்தேன்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க கனவு உன்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு சொன்னேன். கடவுள் விருப்பமும் இதுதான்மான்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், இந்த வீட்டோட தலைவியா சொல்றேன், ஓ முன்னாடி வச்சு இத சொல்றேன், இது எல்லாமே தப்பு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மான மரியாதை மட்டும் தான் எனக்கு முக்கியம். யார் முன்னாடி நம்ம தலை குனிய கூடாது. உன் மனைவி பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, அதுக்காக நீ முயற்சி பண்ணாலும் சரி, அவ கனவை நான் நிறைவேற விட மாட்டேன். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை. சந்தியா அண்ணியோட கனவை நிறைவேற்றணும்னு சூர்யா அண்ணனும் பிடிவாதமா இருக்காரு. அம்மா தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க சொன்ன பேச்ச அவர் கேட்டிருக்கலாமே. ஆனா இல்ல, மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை பத்தி பேசுறாரு. மீனா, இந்த மாதிரி தப்பு நீ எப்பவும் செய்யாத, சரியா? எங்க சத்தத்தையே காணோம். வாங்க வந்து என்ன செய்யறேன்னு பாருங்க.
என்னது இது? என்னத்த மறைச்சு வைக்கிற? எங்க காட்டு, காட்டுங்கறல. பார்க்கணுமா? இது பார்க்கணுமா? டன் டடன். என்ன மீனாட்சி, என்னதெல்லாம்? என்ன நாடகம் இது? இதுதாங்க என்னோட கனவு. பெரிய சினிமா ஹீரோயின் ஆகணும்னு எனக்கு ஆசை. சினிமா ஹீரோயினியா? நீ எப்ப இருந்து இந்த கனவு கண்டுட்டு இருக்க மீனா? என்னங்க, உங்க அண்ணன் மட்டும் மனைவியோட கனவை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, வீட்டையே எதிர்த்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? ஏன் அப்படி லூசு மாதிரி பேசுற? என்னங்க, நான் ஒழுங்காதான் இருக்கேங்க. அதனாலதான் என்னோட கனவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் பெரிய சினிமா ஹீரோயின் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்போ நம்ம வீட்டுக்கு வாசல்ல ஒரு கூட்டமா இருக்கும். எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து ஒரே வார்த்தையை தான் சொல்லுவாங்க. எப்படியாவது ஒரே ஒரு தடவை மீனாட்சி மேடமா பார்க்கணும், அப்பதான் எங்களுக்கு நிம்மதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கூட்டத்தை எல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரே ஒரு வண்டி வந்து நிக்கும். அந்த வண்டியை விட்டு இறங்க போறது சினிமா படத்துல நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஹீரோயின் இது இந்த மீனாட்சி தான். எப்படி இருக்குங்க? மீனாட்சி சினிமா ஹீரோயினி, ஆனா உன் புருஷன் விக்ரம்னா அங்க கடையில் உட்காந்து புடவை வித்துட்டு இருக்கணும், அப்படிதானா? என்னங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஹீரோயின் ஆயிட்டேன்னா அப்புறம் நமக்கு கடையே தேவை கிடையாதே. நமக்கு கடைய தேவை கிடையாதா? அப்ப கடையை வைக்கணும். என்னங்க, இவ்ளோ பெரிய ஹீரோயின் ஆயிட்டேன்னா லட்ச லட்சமா சம்பாதிப்பாங்க. அத பாத்துக்கிறதுக்கு ஆளு வேணும்ல. லட்ச லட்சமா சம்பாதிப்பியா? ஆமாங்க, அதனால ஒரு இடத்துல உட்காந்து நீங்க நோட்டை எண்ணிக்கிட்டு இருங்க. இன்னொரு விஷயம், இதை விட நல்ல விஷயத்த சொல்லவா? சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் மீனாட்சிக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வேலையை யார் செய்வா சொல்லுங்க? நீயே சொல்லு. சொல்லு மீனாட்சி. ஏற்கனவே இவ்வளவு சொல்லிட்ட, அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிரு. ஐயோ, சந்தியா அக்கா தான். அவங்க அந்த போலீஸ்காரம்மா மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஹலோ மேடம், ஹலோ மேடம், வாங்க மேடம், வந்து உட்காருங்க மேடம்னு வாங்க. அவங்க ராத்திரி பூரா என் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி பூரா. என்னங்க, நீங்களும் கண்ணை திறந்துக்கிட்டே இவ்வளவு நேரம் நான் சொன்னதை பத்தி கனவு கண்டீங்கல்ல? ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிறாளோ? ஆனா மீனாட்சி, இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் சரி. ஆனா இப்போ ஒண்ணு மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். சூர்யாண்ண சந்தியானியோட கனவை நிறைவேற்ற முயற்சி செஞ்சாரு, அவ்வளவுதான். அதுக்கே எங்க அம்மா அட்மிஷன் ஃபார்ம எரிச்சிட்டாங்க, தெரியும்ல? இந்த மாதிரி நேரத்துல உன் கனவுகளை பத்தி அம்மா கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ ஹீரோயினி ஆகணும்னு நினைக்கிற. ஆனா அதுக்கெல்லாம் அட்மிஷன் ஃபார்ம் கிடையாது. அம்மா ஒருவேளை ஹீரோயினியவே எரிச்சிட்டாங்கன்னா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே திலீப், நான் நம்மளோட பிக்சர்ஸ் இப்பவே மெயில் பண்றேன், ஓகேங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் போனை வச்சிடுறேன், நீங்க பத்திரமா இருங்க. மோனனா, மோனனா, உங்க லேப்டாப் எனக்கு கொஞ்சம் வேணும், ஒரு 5 minutes. இப்போ எனக்கு வேலை இருக்கு. அண்ணா, நான் திலீப்புக்கு போட்டோஸ் அனுப்பிட, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் தாங்களே. கைய வைக்காத, எனக்கு இப்ப வேலை இருக்கு. போட்டோஸ் அனுப்பினதும் நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துடுறேன். அம்மா கூட நான் இப்ப பூஜைக்கு போறேன்ல, அப்ப நீ யூஸ் பண்ணிக்கோ. உண்மையாவா? நான் ஒரு விஷயம் சொல்லவா சூர்யா? இந்த பண்டிகை நாள் அன்னைக்கு ஏரியால இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் உன் கடையில தான் வந்து ஸ்வீட் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன் சொல்லு? ஏன்னா எல்லாரும் அவங்க பிள்ளைங்க உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற விஷயமா இருக்கட்டும், அம்மா சொல்றதை கேட்கிற விஷயமாவும் இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட இருந்தா அவங்க கத்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா பிள்ளையா இருக்கிறவங்க கூட பொண்டாட்டி தாசனா மாறிடுவாங்க. ஆனா சூர்யா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரோஜா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஜென்மத்துல சூர்யா மாதிரி ஒரு புள்ள கிடைச்சிருக்கான். நீ சொல்றது உண்மைதாம்மா. ஆனா என் புள்ள ஒன்னும் சூர்யா விட குறைஞ்சவன் கிடையாது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க புள்ளைய பத்தி விட்டா நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சூர்யா மாதிரி யாருமே இருக்க முடியாது.